கீழடி அகழாய்வில் மத்திய தொல்லியல் துறை அறிக்கை தர ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைப்பில் இருக்கிறார். மணிகண்ட பிரபு, மத்திய தொல்லியல் துறை அறிக்கை தர ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது? அருணா, கீழடியில் மத்திய அரசின் தொல்லியல் துறையால் நடத்தப்பட்ட 3 கட்ட அகழாராய்ச்சி அறிக்கையை வெளியிட உத்தரவிடக் கோரி 2016ஆம் ஆண்டு ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் மத்திய அரசின் தொல்லியல் துறை மற்றும் மாநில அரசு சார்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கறிஞர் கனிமொழி மதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2016ஆம் ஆண்டு பொதுநல மனுவாக இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அதில் தொன்மை சிறப்பு வாய்ந்த வைகை நதி ஆற்றங்கரையில் 2013ஆம் ஆண்டிலிருந்து தொல்லியல் துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். இதில் முதல் 3 அகழாய்வு பணிகளை மத்திய அரசு மேற்கொண்டது. தற்போது 9 கட்ட அகழாய்வுகளை மாநில அரசு மேற்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் முதலாக 3 கட்ட அகழாய்வுகளை மேற்கொண்ட தொல்லியலாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனின் அறிக்கையை வெளியிட வேண்டும். அவர் ஒரு மிகச்சிறந்த தொல்லியலாளர். அவரை மாற்றம் செய்யப்பட்டிருப்பது கீழடியினுடைய வரலாற்றை மறைக்க முயற்சி செய்வதாகும். எனவே அவரை மீண்டும் கீழடி தொல்லியல் பணிகளை மேற்கொள்ள ஒரு அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கீழடியில் 9 கட்ட அகழாய்வு நிறைவடைந்து 10ஆம் கட்ட அகழாய்வு விரைவில் தொடங்க இருக்கிறது. அகழாய்வு பணிகள் எதுவும் நிறுத்தப்படவில்லை. ஆனால் அகழாய்வில் கிடைத்த பொருட்களின் வரலாற்று தொடர்பான விவரங்களை மத்திய அரசு தான் தெரிவிக்க வேண்டும் என கூறினார். அப்போது மத்திய அரசின் தொல்லியல் துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தற்போது கீழடி அகழாய்வு பணிகளை மாநில அரசே முழுக்க செய்து வருகிறது. முதல் 3 கட்ட அகழாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை விரைவில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். இதனை பதிவு செய்த நீதிபதிகள் கீழடியில் அகழாய்வு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வது குறித்தும் மத்திய அரசு மேற்கொண்ட முதல் 3 கட்ட அகழாய்வு பணிகள் அமர்நாத் ராமகிருஷ்ணனின் கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடுவது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய, அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்திருக்கின்றனர். அருணா, கீழடி அகழாய்வு பணிகள் மேற்கொள்வது குறித்தும் ஒன்றிய அரசு மேற்கொண்ட அகழாய்வு பணிகள் அமர்நாத் ராமகிருஷ்ணனின் கீழடி அகழாய்வு அறிக்கை வெளியிடுவது குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர்.